திருக்குறள் பார்க்குறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதில் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அதாவது நம்ம எழுத்துக்கு முதல் ஆ. ஃபஸ்ட்டு என்ன கூப்பிடுவோம்? அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அதே போல் நம்மளுடைய எழுத்து முதலோட வடிவமே ஆ தான். அதே போல் ஆதின்றது சூரியன். நம்ம உலகத்துக்கு வாடுற எல்லா முதலுமே ஆதி பகவன் சூரியனை தான் குறிக்கும். அதுதான் ஆதி பகவனை குறிக்குது. அடுத்தது வான் சிறப்பு. விண்ணின்று மொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உண்ணின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். மழை இல்லைன்னா உயிர்கள் வாழ முடியுமா? எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமே மழை தான். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார் வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதாவது நம்ம மழை வர நேரத்தில் வரணும். வரலின்னா அது நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க. நீத்தார் பெருமை செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதாவது செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்போர் சிறியோர். அதாவது எந்த ஒரு வேலையும் ஆரம்பித்தோம்னா அதை நம்ம முடியணும்னு நினச்சி செய்யணும். முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுன்னா அவங்களுக்கு சிறியோர் தான் அர்த்தம். அடுத்தது மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இப்போ நம்மளோட நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தால் அது நம்மளுக்கு மகிழ்ச்சி தானே. அதுதான் சொல்கிறாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவான். ஒரு தாய்க்கு இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இருக்காது. அதாவது தன் பிள்ளையை புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவான். நம்ம பிள்ளைய அடுத்தவங்க பெருமையாக சொல்கிறப்ப அது தாய்க்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அடுத்தது அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறக்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அதாவது அன்பில்லாதவங்க எல்லா பொருளுமே தனக்குன்னுவாங்க. ஆனால் அன்புடையர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அன்பு மட்டும்தான் நம்மளுக்கு பெருசுன்னு நினைப்பாங்க. அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். அன்பில்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்றாங்க. அடுத்தது இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலல் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. அதாவது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் ஆகும், மற்றவை அணிகலன் ஆகாது. அதாவது ஒரு மனுஷனுக்கு முதல்ல பணிவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாவே அவனுடைய சிறப்பு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது இல்லைன்னா அவன் எவ்வளோ இருந்தாலும் அது அவனுக்கு யூஸே ஆகாது. இனிய உளவாக இன்னாத கூறல் கலியுறுப்ப காய்கவர் தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. அதாவது பேசுகிற சொல் அடுத்தவங்களுக்கு பாதகம் இல்லாமல் பேசணும். அதுதான் நல்ல சொல். அது பேசாமல் இருந்தால் அது தேவையற்ற சொல்லுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி திருக்குறளில் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் லேர்ன் டிஎன்பிஎஸ்சி சுகன் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.